ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப 10 நிமிஷத்து வேலை தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ட்ரிப் குடிச்சு பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது மெனுவில் ஆட் ஆயிரும். இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறனால நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வர அந்த வயிறு வலியெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். இது வந்து நியூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது. அதனால் லேடிஸ் எல்லாம் இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சு வெள்ளை கருப்பு உளுந்து, உடச்ச கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும். முழு உளுந்து போடுறத விட இந்த உடச்ச உளுந்து போடும்போது நமக்கு ரோஸ்ட் ஆகிறது நல்லா தெரியும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நல்லா ஒரு குருணை பதத்துக்கு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சது வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கூடவே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்தால் அது சூப்பராக வெந்து வந்துடும். நமக்கு உளுந்து வந்து நல்லா சாஃப்டாயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இது பசும்பாலும் ஊற்றிக்கலாம், பேக்கெட் பால் ஊற்றினா அது ரெண்டும் ஊற்றுறத விட நமக்கு தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டம்ளர் காலையில் குடிச்சிட்டு போனால் நமக்கு மதியம் வரைக்கும் பசியே எடுக்காது. வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் இந்த குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிங்க் வச்சு கொடுத்து பாருங்கள். அதுங்க காலையில் குடிச்சிட்டு போனால் மதியம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் வந்து இது நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் இது ஸ்வீட்னஸ்க்காக வந்து நம்ம வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா போட்டு கலந்துட்டு அது கூட வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி இதில் ஏலக்காவும் போட்டிருக்கேன். சூப்பராக கலந்து விட்டால் சூப்பரான ட்ரிங்க் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு முறை குடிச்சு பழகிட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.